அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 11 அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற அந்த பகுதியை ஜூலை 11ஆம் தேதி பார்க்க உள்ளோம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் பதிந்த அந்த கருத்துக்களில் இருந்து எம்.எஸ். உதயமூர்த்தியின் குருவாகிய ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் கருத்துக்களை நாள்தோறும் ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு சிறப்புற இருக்க வேண்டும் என்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு இயற்கை விதிக்கும் அதன் தெய்வீக நிலை இணைவு உள்ளது என்று அவர் கூறி பகிர்ந்துள்ளார். ஒவ்வொரு நிலைக்கும் நாம் இன்று இருக்கும் இந்த நிலை எவ்வாறு உள்ளது, அந்த நிலை எவ்வாறு இயற்கை விதிக்கு சார்பாக உள்ளது, பருப்பொருளாக உள்ளது, அதன் இணைவு எவ்வாறு உள்ளது என்பதனை ஒரு கருத்தாக்கமாக தங்களிடம் இன்றைய ஜூலை 11ஆம் தேதி பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய ஒவ்வொரு இயற்கை விதி நாம் இன்று கூட அறிவியல் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பங்கு புவி அடித்தட்டு நகரும் சூழல் உள்ளது என்று நாம் கூறுகிறோம். இந்த அடித்தட்டு நகர்வு என்பது நாம் கீழே இருக்கும் புவியில் காலடியில் கீழே இருக்கும் கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டருக்கு அடியில் உள்ள நகர்வுகள் தொடர்ந்து காணப்படுகிறது என்று அறிவியலாளர்கள் வகுத்திருந்தனர். இவையெல்லாம் தெய்வீக நிலை சார்ந்த நிலை, அது பருப்பொருள் சார்ந்த நிலையாக நாம் ஒவ்வொரு கிரகம் என்று சொல்லக்கூடிய நமது சூரிய குடும்பத்தில் உள்ளவை மற்றும் மற்ற கோள்களில் உள்ளவை எல்லாம் ஒவ்வொரு அறிவுசார் நிலையிலும் தெய்வீக நிலையிலும் நாம் ஒரு இணைவு உள்ளது என்பதனை மனத்தில் கொண்டு அதன் பகுதியாக இந்த பகுதியை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு இயற்கை விதிக்கும் அதன் தெய்வீக நிலை சார்பு அல்லது பருப்பொருள் இணைவு உள்ளது. பருப்பொருள் என்பது இந்த ஆன்மீகத்தில் உள்ள பொருள்கள் தான் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களின் வெளிப்பாடுதான் இந்த ஆன்மீக நிலை என்பதும், எண்ணங்கள் மனதின் எண்ணும் மண்ணில் விழுந்து முளைத்து முழுமையடையும் வரை வளர்ச்சி அடைந்து நல்லவையோ கெட்டவையோ புத்திசாலித்தனமாவையோ முட்டாள்தனமானவையோ அவற்றின் இயல்பிற்கேற்ப மலர்ந்து மீண்டும் விதைக்கப்படும் என்று பதிந்துள்ளார். எண்ணத்தின் விதைகளாக மற்றவர்களின் மனங்களின் கருத்துக்களாக விதைகளாக முடியும். மற்றவர்களின் கருத்துக்கள் ஒத்து இருந்தும் அந்த அறிவியல் கருத்தும் ஆன்மீக கருத்தும் ஒன்றாக இணையும் அந்த நிலைப்படும் கோடு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நாம் காண்பது காணாத கண்ணாடி என்று நாம் காண்பதை பகிர்ந்துள்ளார். July 11th he scripted, every natural law has its spiritual counterpart. Thoughts are seeds which, falling in the soil of mind, germinate and develop until they reach the completed stage, blossoming into deeds, good or bad, brilliant or stupid, according to the nature, and ending as seeds of thought to be again sown in other minds. So this is the part in which he shared the thoughts, how the thinking process, the holding natural knowledge of every human beings having in our mind, the memory and neuro and directions, how it is in our part and parcel of our body, in our numerous number of cells. This is our seeds. We have to adapt in different way and that germinate and develop, and according to our good and bad decisions upon our brilliant and stupid ideas, whatever we have it in our own self-formation with our grown nature, it has been blossoming within ourselves as a form of seeds. So the seen, what we seen is the mirror of unseen, what he quoted on the day of July 11th. With this, I conclude my English talk. I just want to share some more points on that. Tamil, காண்பது காணாத கண்ணாடி. நாம் புவியின் மேல்தான் உள்ளும், ஆனால் அடித்தட்டில் நகர்வு உள்ளது, மேல்தட்டும் நகர்வு உள்ளது, அனைத்தும் நகர்ந்து உள்ளது என்பதனை ஒரு காலகட்டத்தில் நாம் அறியாத ஒன்று இன்று நாம் காண்கிறோம். அன்று காண்பதும் காணாத கண்ணாடியாக இருக்கிறது என்பதை பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.